ஸோ கைஸ், பிக் பாஸ்க்கான ப்ரோமோ 1 வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரோமோல எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ஷன் ரூம் போயிட்டு நாமினேஷன் பண்றாங்க. ஸோ இந்த முறை க்ளோஸ்டு நாமினேஷன் அதுக்கான ப்ரோமோ வந்திருக்கு. ஸோ யார் நாமினேட் பண்ணிருக்காங்க, ஸோ இந்த வீடியோல எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும். ஸோ ப்ரோமோ 1ல வந்து என்ன வருதுன்னா, நம்ம பிக் பாஸ் சொல்றாரு, இந்த வாரம் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படிங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு 2 பேரை நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஓப்பன் நாமினேஷன் இருந்துச்சு, ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு நாமினேஷன். ஸோ இஷ்டத்துக்கு பேசி அடிச்சு தள்ளலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனி அவர்கள் வந்து சாண்ட்ராவை நாமினேட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ கனி வந்து சாண்ட்ரா மட்டும் கிடையாது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியும் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்றாங்க. ஸோ ஏன்னா வந்து கனிக்கு வந்து பார்வதியை பிடிக்கல அண்ட் சாண்ட்ராவையும் பிடிக்கல. அவங்க 2 பேரும் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரே டீம்ல இருக்காங்க. ஓகேவா? ஸோ வினோத் வராரு, அவர் யாரை நாமினேட் பண்றாங்கன்னா அகைன் சாண்ட்ரா தான் நாமினேட் பண்றாரு. ஸோ அவரு என்ன சொல்றாருன்னா, விக்ரம் சொன்னா அதே இன்ஃபர்மேஷன் தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேம் விட்டு கொடுக்காம விளையாடுறாங்க. சோ நேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரஜன் கார்ல ஏறி போகும்போது பின்னாடி அழுதுட்டு ஓடி வராங்க. அவங்க வந்து இவங்க ஒரு தனி கண்டஸ்டன்ட், அவங்க ஒரு தனி கண்டஸ்டன்ட்னா கொஞ்சம் மெச்சூர்ட் ஒரு மைண்டோட இருக்கணும். ஆனா அவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என் புருஷன் போறாங்களே சொல்லிட்டு அழுதுகிட்டே புலம்பிட்டு லப லபன்னு ஓடி வராங்க. சோ இது வந்து என்ன தெரியுதுன்னா, இன்னும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்தனி கண்டஸ்டா விளையாடல, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு கரெக்டா ஒரு பாயிண்ட் வினோத் வைக்கிறாரு. ஓகேவா? அண்ட் அரோரா ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் வைக்கிறான்னா, சாண்ட்ராவோடைய பிளேய பார்க்கணும். சரிங்களா? அதுக்கு பிரஜன் வீட்டை விட்டு வெளியே போகணும். சரிங்களா? சாண்ட்ரா சூப்பரான ஒரு பிளேயரு, அவர் நல்லா விளையாடணும். ஆனா அவங்க விளையாடாம அவங்க எது தடுக்குதுன்னா, அவங்க வீட்டுக்குள்ள அவங்க புருஷன் அவங்க பிரஜன் இருக்காருல்ல, அவர் தான் வந்து தடுக்கிறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களோட கேம் வந்து வெளியே வரல. வெளியே வரணும்னா தயவு செய்து 2 பேர் யாராவது அனுப்புங்க. நேத்து பிரஜன் அனுப்பிச்சிங்களா கார்ல, அப்படியே போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு திரும்பி வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா வந்து வெடிச்சு தள்ளுறாங்க. சூப்பர். அடுத்தது அமித், அவர் என்ன சொல்றாரு, திவ்யா ஏன்னா அவங்களோட பிஹேவியர் அன்பிளசண்டா இருக்கு. அன்பிளசன்ட் பிஹேவியர்னா அதாவது எப்ப பார்த்தாலும் சிறுமூஞ்சா இருக்காங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி முந்தினே வக்காருமான்னு இவங்க வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல சார் பரவாயில்ல, விஜய் வெறுப்புல கத்திருவாரு, என்ன இது வக்கார் சொன்னா வக்காரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு மாதிரி மூஞ்சி வச்சு சிறுமூஞ்சா வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி எதுக்குத்தாலும் கோச்சுக்கிறது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிக்கலன்ட்டாங்க. ஸோ வந்த வயல் கார்டுல 4 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் ஆடா இருக்காரு, அது வேற யாரும் கிடையாது, நம்ம அமித் தான். 3 பேர் டீம் அமித் மட்டும் பத்தியா ஒதுக்கிட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவரு அந்த டீமே சரியா தன்னுடைய வைல்ட் கார்டு டீமே வந்து அடிக்கிறாரு. அடுத்தது வியானா, அவங்க யாரு நாமினேட் பண்றாங்கன்னா திவ்யாவை நாமினேட் பண்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டேப் ரெக்கார்டர் மாதிரி சொன்னதே திருப்பி சொல்றாங்க. அது திவ்யா கிட்ட இருக்கு அந்த குறை. என்னன்னா, ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது வந்து அவங்க போய் பேசும்போது ஏன் இப்படி பண்ண, அதனாலதான் பியாச்சு, இதனாலதான் பியாச்சு, அதாச்சுன்னு திருப்பி சொன்னதே திருப்பி சரிம்மா வேற ஏதாவது பேசுமானா கிடையாது, அதேதான் சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருந்தால டேப் ரெக்கார்டர் அப்படின்னு வியானா பேர் வச்சுட்டாங்க. ஓகே, சோ நம்ம சபரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பார்வதியை நாமினேட் பண்றாங்க. சரிங்களா? இப்படிதான், வேற யாரும் பண்ண முடியாது. சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, மேனிபுலேட் பண்றாங்க. எஸ், அது உண்மை. ஏன்னா நம்ம வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா யோசிக்கிறாங்களா கிடையாது. சரிங்களா? அவங்களுக்கு ஒரு டீம்மேட் வேணும் இங்க இருந்து. அது யாருன்னா பார்வதி போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. திவாகர் போயாச்சு. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த கன்னி டீம் அடிக்கணும். FJ, சபரி, அப்புறம் வேற யாரு மொத்த பேர் விக்கல் சீக்கிரமா அடிக்கணும். அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெம்பர் வேணும். ஸோ நம்ம பார்வதி வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்திருக்க இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் கூட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்றேன்னா மேனிபுலேட் பண்றாங்க அப்படின்னு சபரி சொல்லி பார்வதியை நாமினேட் பண்றாங்க. ஓகே, பிரஜன் வந்து யாரை நாமினேட் பண்ணனா கனி. ஏன்னா அவங்க தனித்துவமா இல்லையா, தனித்துவம்னா அவங்க ராஜமாதா அப்படின்ற பேர் இருக்கு, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணின்னு FJ, சபரி, அப்புறம் வேற யாரு சுபிக்ஷா, ரம்யா, இவங்க டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இவங்க மட்டும் டீம் பண்ணலாம், யாரு நம்ம பிரஜன், அப்புறம் திவ்யா, சாண்ட்ரா, பார்வதி, இவங்க டீம் ஃபார்ம் பண்ணிக்கலாமா, தனித்துவமா இவங்க இருந்துக்க மாட்டாங்களாம். ஆனா கனி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமா விளையாடுறாங்களா. சரிங்களா? இவங்களுக்கு வந்து இது தக்காளி சட்னி, அவங்களுக்கு வந்து இதுவா அந்த மாதிரி தான் இருக்கு. இவங்க எப்படி ஒரு குரூப்பா இருக்காங்களோ அதே மாதிரி அவங்களும் ஒரு குரூப் தான். சரிங்களா? இதை சொல்லி வந்து இவர் நாமினேட் பண்றாரு. ஓகே, சோ பார்வதி வந்து பாத்தீங்கன்னா FJ அப்கோர்ஸ், ஏன்னா முந்தா நேத்து FJ வந்து பாத்தீங்கன்னா செம்மையா ஒரு பண்ணிருப்பாரு. அவருக்கு வந்து கோவம் வந்து பாத்தீங்கன்னா பிரஜன் மேல. பார்வதி தேவையில்லாம உள்ள நுழைஞ்சு இவங்க வந்து பாத்தீங்கன்னா திட்டு வாங்கிக்கிறாங்க. ஸ்கோல் மூட்டி அப்படின்னு பேரை வாங்கிட்டாரு. சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து FJ போட்டாங்க. சோ திவ்யா வந்து அகைன்
எஃப்ஜே நாமினேட் பண்றாங்க. ஏன்னா ஒரு தலைபட்சமா இருக்கிறாரு. இவங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்ப ரம்யாவுக்கு முக்கியமா ரம்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பார்ஷாலிட்டி பார்ப்பாரு எஃப்ஜே. இது வந்து ஒரு வகையில உண்மைதான். ஆனா அவருக்கு யாரா டச் பண்ணா எஃப்ஜே கோவம் வரும். அட் த சேம் டைம் ரம்யாவுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் இது பார்ப்பாரு. ரம்யா அண்ட் கனியாக்காக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்ஷாலிட்டி பார்ப்பாரு. அதுதான் வந்து இவங்க ஒரு பட்சம் அப்படின்றாங்க. ஓகே, சோ இந்த வீடியோல மொத்தம் 6 பேர் வந்து நாமினேட் ஆகிற மாதிரி காமிக்கிற யாரு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி, கனி, எஃப்ஜே அண்ட் பிரஜன். ஓகே, சோ இது இல்லாம வேற யாரெல்லாம் நாமினேட் ஆயிருப்பாங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விக்ரம் நாமினேட் ஆயிருக்கலாம். அண்ட் கமருதன் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. கமருதன் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அவர் ரொம்ப சைலண்டா இருந்தால அவர் எந்த லிஸ்ட்டுமே வரமாட்டாரு. சுபிக்ஷா வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அண்ட் வியானா வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வியானா யார் பண்ணிருப்பானா பிரஜன் வந்து பாத்தீங்கன்னா வியானாவை நாமினேட் பண்ணிருக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எத்தனை பேர் வந்து இந்த வாரம் வராங்க, எத்தனை பேர் எஸ்கேப் இருக்காங்க. ரம்யா வந்து யாரும் நாமினேட் பண்ணிருப்பாங்களா, அதுவும் ரொம்ப டவுட் தான். சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு அரோரா எஸ்கேப் ஆயிடுவாங்க. கண்டிப்பா இந்த அரோரா எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் யாரை நாமினேட் பண்றாங்கன்னு. ஸோ நீங்க என்ன கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நான் போடுறேன் எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். Bye from my friend Raja Harivangat.